என் பெயர் கோகுல். நான் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலை செய்து குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்த வேண்டும் என்று என் அப்பா அம்மா விரும்பினார்கள். பட்டப்படிப்புக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் எனக்கு என் கிராமத்தின் வசதியான வாழ்க்கையை விட்டு போக விருப்பமில்லை. நான் கிராமத்தில் ஒரு பால் பண்ணையில் வேலை செய்து மாதம் வெறும் 5000 ரூபாய் சம்பாதித்தேன். இது என் அப்பா அம்மாவின் எதிர்பார்ப்பை விட மிகவும் குறைவாக இருந்தது. காலம் செல்ல செல்ல என் நண்பர்கள் வேலை தேடி நகரத்திற்கு போக ஆரம்பித்தபோது நானும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நகரத்திற்கு போய் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் அப்பா என் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்தார். நீ பிரதாப்பின் அருகில் போ, உன் ஆவணங்களை அவனிடம் காட்டு, அவன் உனக்கு ஏதாவது கம்பெனியில் வேலை வாங்கி தருவான் என்று சொன்னார். அப்பா உடனே பிரதாப் அண்ணனுக்கு ஃபோன் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். பிரதாப் அண்ணன் என்னை அன்போடு அழைத்தார். 2 நாட்களில் நான் நகரத்திற்கு போக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தேன். பிரதாப் அண்ணன் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் தன் மனைவியுடன் நகரத்தில் ஒரு அழகான வீடு கட்டி கொண்டிருந்தார். அவர்கள் வாழ்க்கை முறையை பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. எனக்கும் இப்போது கிராமத்திற்கு திரும்ப போக விருப்பமில்லை. நகரத்தில் என் காலை ஊன்ற வேண்டும் என்று தோன்றியது. பிரதாப் அண்ணன் என் ஆவணங்களை பார்த்து ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார். இப்படி என் புதிய வாழ்க்கை தொடங்கியது. நான் பட்டப்படிப்பு வரை நன்றாக படித்திருந்தேன். அதனால் எனக்கு ஆரம்பத்திலேயே 20,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. நான் அண்ணன் வீட்டில் இலவசமாக இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நகரத்தில் இருப்பது சுலபமில்லை என்று எனக்கு தெரியும். நான் அவர்கள் வீட்டிற்கு வந்து 2 நாட்கள்தான் ஆகியிருந்தது. அதற்குள் வீட்டில் 1 லிட்டர் பால் பயன்பாடு அதிகமாகியிருந்தது. நகரத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தால் செலவு தானாகவே அதிகமாகும் என்று நான் கண்கூட பார்த்தேன். அண்ணன் பேசிக்கொண்டே நகரத்தில் வாழ்க்கை எவ்வளவு விலை உயர்ந்தது என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு வேலை கிடைத்ததும் நான் அண்ணனிடம், அண்ணா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் கொடுக்கிறேன் தங்குவதற்கு என்று சொன்னேன். முதலில் அவர் வேண்டாம் என்றார். ஆனால் நான் திரும்ப திரும்ப கேட்டபோது அவர் பணம் வாங்க ஒப்புக்கொண்டார். அண்ணி நான் வந்தபோது என்னை சந்தோஷமாக வரவேற்றார். நான் அங்கு இருப்பதில் அண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணி பார்க்க மிகவும் அழகாக இருந்தார். ஆனால் அண்ணனை அவருடன் ஒப்பிடும்போது அண்ணன் ரொம்ப குறைவான அளவில்தான் இருந்தார். நான் அவர்கள் வீட்டில் தங்க ஆரம்பித்தபோது அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இடையில் சொல்ல முடியாத ரகசியம் ஒன்று இருப்பதாக எனக்கு தோன்றியது. நானும் கூட சீக்கிரம் ஒரு வீடு வாங்கி அண்ணன் மற்றும் அண்ணியைப் போல் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சில நாட்களிலேயே அவர்கள் உறவில் அதிகரித்து வரும் அழுத்தத்தை நான் கவனித்தேன். அண்ணி என் முன்னால் எவ்வளவு சிரித்து சந்தோஷமாக தோன்றினாலும் உண்மையில் அவர் அவ்வளவு துக்கமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தார். அவரது நடத்தையிலிருந்து இது எனக்கு தெளிவாக புரிந்தது. ஒரு இரவு சுமார் 12 மணி அளவில் எனக்கு பசித்தது. இது எனக்கு புதிதல்ல. ஏனென்றால் நான் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகுதான் இரவு உணவு சாப்பிடுவேன். அண்ணன் வரும் நேரம் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்காது. அவர் பெரும்பாலும் நள்ளிரவில்தான் வீட்டிற்கு வருவார். அன்று இரவு பசியால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அதனால் சமையலறைக்கு போய் ஏதாவது சாப்பிடலாம் என்று நினைத்தேன். நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அண்ணன் குடித்த மயக்கத்தில் இருப்பதை பார்த்தேன். அண்ணி அவரை பிடித்து கொண்டு அவர்கள் அறைக்கு அழைத்து சென்றார். இதை பார்த்த நான் உடனே அவருக்கு உதவ ஓடினேன். அண்ணனை அவர்கள் அறையில் விட்ட பிறகு நான் சமையலறையில் ஏதாவது சாப்பிட தேடிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அண்ணி அங்கு வந்தார். சிரித்துக்கொண்டே, கோகுல், நீ சமையலறையில் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். எனக்கு பசியாக இருந்தது. அதை சொல்ல எனக்கு வெட்கமாக இருந்ததால், ஒன்றுமில்லை, தண்ணீர் குடிக்க வந்தேன் என்று பொய் சொன்னேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, தண்ணீர் கிளாஸ் உன் முன்னாடியே இருக்கே, கண்டிப்பா நீ வேறு எதையோ தேடிக்கிட்டு இருக்க, இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று கேட்டார். அவருடைய இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் வெட்கப்பட்டேன். மெதுவாக, உண்மையா, எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி என்றேன். அண்ணி சிரித்துக்கொண்டே, அவ்வளவுதானே, இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று சொல்லி உடனே ஃப்ரிட்ஜிலிருந்து மீதமுள்ள உணவை எடுத்து, உட்காரு, நான் சூடு பண்றேன் என்றார். சிறிது நேரத்தில் அவர் என்னை சாப்பிட அழைத்தார். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எதிரில் உட்கார்ந்திருந்த அண்ணியை பார்த்து இயல்பாக கேட்டேன், அண்ணி, நீங்க சாப்பிட்டீங்களா என்று. அப்போது அவர் சில நொடிகள் தயங்கினார். பிறகு ஒரு சின்ன சிரிப்புடன், நான் உங்க அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் முன்னாடியே வயிறு நிரம்ப சாப்பிட்டிருக்கிறார். இப்ப நீங்க சாப்பிடுறத பார்த்தா எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு என்றார்.
அண்ணி வீட்டில் எல்லா வேலைகளையும் மிகவும் கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருந்தார். வீட்டில் எந்த பெண்ணும் இப்படி சாப்பிடாமல் இருப்பது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அவர் முன்னால் உணவு பரிமாறினேன். என் கையால் அவருக்கு ஊட்ட முயன்றேன். முதலில் அவர் தயங்கினார். ஆனால் பிறகு என் பக்கம் கவனித்து பார்த்தார். மெதுவாக என் கையால் சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டு முடித்ததும் நான் என் முகத்தில் தண்ணீர் தெளித்து கொண்டேன். அப்போது அண்ணி என்னை பார்த்தார். ஒரு சின்ன குறும்புத்தனமான சிரிப்புடன் தன் முகத்தில் கை வைத்தார். ஒருவேளை அவர் தன் முகத்திற்கும் தண்ணீர் தெளிக்க சொல்லியிருக்கலாம். அவர் கையில் சாப்பாட்டு தட்டு இருந்தது. அவர் என்னிடமிருந்து கொஞ்சம் உதவி எதிர்பார்க்கிறார் என்று தெளிவாக தெரிந்தது. நான் அதிகம் யோசிக்கவில்லை. அவர் முகத்தில் மெதுவாக தண்ணீரால் கழுவினேன். பிறகு என் கைக்குட்டையால் அவர் முகத்தை துடைத்தேன். என் இந்த உதவியை அவர் மிகவும் பாராட்டினார். என்னை பார்த்து அவர் சிரித்தார். நானும் சிரித்துக்கொண்டே குட் நைட் சொல்லிவிட்டு தூங்க என் அறைக்கு சென்றேன். ஏனென்றால் காலையில் அலுவலகத்திற்கு போக வேண்டியிருந்தது. மறுநாள் காலை அண்ணி மற்ற நாட்களைப் போல என் இவனை தயார் செய்திருந்தார். அவர் என் முன்னால் இருந்து என் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளிலும் உதவி செய்து கொண்டிருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தார். இந்த பார்ட்டி எனக்காகவும் அண்ணனுக்காகவும் மட்டும்தான். அண்ணன் என்னை அவர்கள் அறைக்கு அழைக்கார். அங்கு ஏற்கனவே 2 கிளாஸ்கள் வைத்திருந்தார்கள். இதை பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் நான் இதற்கு முன்பு எப்போதுமே ட்ரிங்க்ஸ் எடுத்ததில்லை. நண்பர்களுடன் கூட நான் எப்போதும் இது போன்ற விஷயங்களிலிருந்து விலகியே இருந்தேன். ஆனால் அண்ணனிடம் வேண்டாம் என்று சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ணன் எனக்கு ரொம்ப உதவி செய்திருந்தார். அதனால் நான் அவரை வருத்தப்படுத்த விரும்பவில்லை. நான் அவருடன் உட்கார்ந்தேன். ஆனால் என் பார்வை கதவின் மீது இருந்தது. அங்கிருந்து அண்ணி எட்டி பார்த்து கொண்டிருந்தார். அண்ணி குடிக்கக்கூடாது என்று சைகை செய்தார். நான் தலையை ஆட்டி அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் அண்ணன் கட்டாயமாக என் கையில் கிளாஸை கொடுத்தார். நான் பெயருக்கு மட்டும் கிளாஸை வாயில் வைத்தேன். சிறிது நேரத்தில் அண்ணன் குடித்து மயக்கத்தில் இருந்தார். பிறகு நான் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு போக ஆரம்பித்தேன். நான் வேலை செய்வதை பார்த்த அண்ணி என்னை தடுத்துவிட்டு மீதமுள்ள பொருட்களை தாங்களே கொண்டு வரப்போனார். அவர்கள் சமையலறைக்கு சென்றவுடன் அவர்கள் கையில் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்து அதிலிருந்த ஒரு சின்ன துண்டு அவர்கள் காலில் குத்திவிட்டது. அவர்கள் வலியால் துடிப்பதை பார்த்த நான் உடனே அவர்களுக்கு உதவ ஓடினேன். அவர்களால் சரியாக நடக்க முடியவில்லை. எனக்கு வேறு வழி இல்லை. நான் அவர்களுக்கு உதவினேன். ஆனால் நடக்க முடியாததால் நான் அவரை தூக்கி கொண்டேன். அண்ணன் தன் அறையில் கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அதனால் நான் அண்ணியை என் அறைக்கு அழைத்துச் சென்று கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அங்கு சென்றவுடன் நான் அவர்களை கட்டிலில் உட்கார வைத்தேன். அவர்கள் காலில் குத்தியிருந்த கண்ணாடி துண்டை மிகவும் கவனமாக எடுத்தேன். நான் கண்ணாடியை எடுத்தவுடன் அவர்கள் காலில் கட்டு போட ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் என் பார்வை அண்ணியின் மேல் சென்றபோது அவர்கள் என்னை வேறுவிதமான பார்வையில் பார்ப்பதை நான் கவனித்தேன். அவர்களின் அந்த பார்வை எனக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தியது. காலுக்கு கட்டுப்பட்டு முடித்ததும் நான் வெளியே போக போனேன். ஆனால் அதற்குள் அண்ணி என்னை தடுத்து தன் அருகில் அழைத்தார். நான் அவர்கள் அருகில் போனேன். அவர்கள் என் கையை பிடித்து என்னை அருகில் உட்கார வைத்து கொண்டார். பிறகு சிரித்துக்கொண்டே சொன்னார், கோகுல், எனக்கு உதவி செஞ்சதுக்கும் என் பேச்சை கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி என்றார். நன்றி சொன்ன பிறகும் அவர்கள் என் கையை விடவில்லை. அவர்கள் வெறும் நன்றி சொல்ல மட்டுமல்லாமல் என்னிடம் இன்னும் எதையோ சொல்ல விரும்புகிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. நான் மெதுவாக கேட்டேன், அண்ணி, ஏன் என்ன அண்ணனோட பார்ட்டி பண்ண வேண்டான்னு சொன்னீங்க? உங்களுக்கு என் மேல அவ்வளவு அக்கறையா இருக்கா என்றேன். இதை கேட்டதும் அண்ணி சில நொடிகள் அமைதியானார். பிறகு ஒரு சின்ன குரலில் சொன்னார், கோகுல், நீ ரொம்ப நல்ல பையன். உனக்கும் உன் அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நான் கவனித்திருக்கேன். அதனால்தான் நான் உன்னை குடிக்க வேண்டாம்னு சொன்னேன் என்றார். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், உங்களுக்கு அப்படி என்ன வித்தியாசம் தெரிஞ்சுது என்றேன். இந்த கேள்விக்கு அவர்கள் கொஞ்சம் தயங்கினார்கள். அவர்கள் என்கிட்ட எந்த உறுதியான காரணமும் இல்லையோன்னு தோணுச்சு. ஆனால் அவங்க கண்களின் ஆழத்தில் என் மேலே ஒரு வித்தியாசமான உணர்வை நான் பார்த்தேன். அது இப்ப மெதுவா தெளிவாகி இருந்துச்சு. அந்த நாளுக்கு பிறகு அண்ணியை பத்தின என் பார்வை மாறிடுச்சு. அண்ணன் காலையில ஆஃபீஸுக்கு போகும்போது அண்ணி அவரை எந்த விதமான விசேஷமான ஆர்வமும் இல்லாமல் அனுப்பி வைப்பாங்க. ஆனால் நான் கிளம்பும்போது அவங்க தன் வேலையெல்லாம் விட்டுட்டு கதவு வரைக்கும் என்னை கொண்டு போய் வருவாங்கன்னு நான் கவனிச்சேன். அவங்க நடத்தையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் என் மனசுல நிறைய கேள்விகளை எழுப்பியது. ஒரு நாள் நான் ஆஃபீஸிலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்தேன். எனக்கு வந்ததும் பசித்தது. ஆனால் அண்ணி வழக்கமா ராத்திரி 7 மணிக்கு தான் சாப்பாடு செய்வாங்க. அதனால் முதலில் நான் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவங்க கிட்ட போய் சாப்பாடை பத்தி கேட்டேன். நான் சாப்பிட உட்கார்ந்ததும் அண்ணியும் என் எதிரில் உட்கார்ந்தார்கள். சாப்பிடும்போது திடீரென என் சட்டையில் காய்கறி விழுந்து விட்டது.
அண்ணி உடனே எழுந்து எதுவும் சொல்லாமல் தன் புடவை தலைப்பால அதை துடைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எனக்கு மிக அருகில் வந்திருந்தாங்க. அந்த நிமிஷத்துல எங்க கண்கள் சந்தித்து கொண்டது. கடந்த சில நாட்களாக நான் உணர்ந்த அதே உணர்வு அவங்க கண்களிலும் இருந்தது. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால சொல்ல முடியல. என் சட்டை சுத்தமானதும் நான் மெதுவாக சொன்னேன், அண்ணி போதும் விடுங்க. நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவங்க திடீரென பின்னாடி நகர்ந்தாங்க. ஆனா அவங்க கண்கள் இன்னும் என் மேலேயே பதிந்திருந்தது நான் பார்க்க முடிந்தது. நான் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனா அவங்க என் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியல. நான் அண்ணியை கேட்டேன், அண்ணே நீங்க என்னோட சாப்பிட மாட்டீங்களா என்றேன். அதுக்கு அண்ணி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு பசிக்குது, ஆனால் என் கையால சாப்பிட எனக்கு மனசில்ல. அன்னைக்கு நீங்க எனக்கு உங்க கையால ஊட்டி விட்டீங்க, இன்னிக்கும் நீங்க எனக்கு ஊட்ட தயாரா இருந்தா நான் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. அவங்களோட இந்த நடத்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அண்ணனுக்காக காத்து காத்து அவங்க சாப்பாட்டையே மறந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்கள பத்தி கவலைப்பட்டு நான் அவங்களுக்கு என் கையால சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன். நான் முதல் வாயை அவங்க வாய்க்கிட்ட கொண்டு போனதும் அவங்க திடீரென என் கையை பிடித்து கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணே என்ன பண்றீங்க, சாப்பிடுங்க என்றேன். அண்ணி என்னை பார்த்து லேசாக சிரித்தார்கள். ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. அவங்க பார்வை என் மேலே ஒரு வித்தியாசமான விதத்தில் நகர்ந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அப்போது அண்ணன் கார் வர சத்தம் கேட்டது. நான் உடனே அண்ணியிடமிருந்து விலகி கை கழுவ போனேன். அண்ணன் இன்னைக்கும் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்துவிட்டார். வீட்டுக்கு வந்ததும் என்னை கூப்பிட்டு, கோகுல் இன்னைக்கு என் நண்பனோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் என்றார். நான் மெதுவாக சிரித்துக்கொண்டே, அண்ணா உண்மையிலேயே நான் உங்க கூட வரத்தான் இருந்தேன், ஆனா இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்றேன். அதுக்கு அண்ணே சிரிச்சுக்கிட்டே, என்னாச்சி நீ ரொம்ப போரிங் ஆயிட்ட, உன் வயசு பசங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு என்றார். எங்க 2 பேரோட பேச்சின் போது அண்ணி பக்கத்திலே நின்றுகிட்டு இருந்தாங்க. அண்ணன் பேச்சை கேட்டு அண்ணி திடீர்னு கோபமா, எல்லா ஆண்களும் உன்னை போல இருக்க மாட்டாங்க, கோகுலுக்கு உன் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்காத, இல்லனா அவனோட பொண்டாட்டி என்ன போல வருத்தப்படுவா என்றார். அண்ணியின் கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் அண்ணன் முகம் கோபத்தில் சிவந்தது. அண்ணி என் முன்னாடி இப்படி சொன்னது அண்ணனுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்துச்சு. எதுவும் பேசாமல் கோபமாக தன் அறை பக்கம் நடந்தார். ஆனா உள்ள போறதுக்குள்ள அண்ணியை உரக்க கூப்பிட்டார். அண்ணி சும்மா அவர்கிட்ட போனாங்க. அண்ணன் அறையின் கதவை பலமாக சாற்றினார். அறைக்குள்ளே இருந்து அண்ணன் மற்றும் அண்ணி. பலத்த சத்தம் கேட்டுச்சு. எனக்கு அண்ணியை பத்தி கவலையாக இருந்தது. ஆனா இந்த விஷயத்துல நான் தலையிடலாமா வேண்டாம்னு எனக்கு புரியல. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இடையே ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த சண்டையில சிக்க விரும்பவில்லை. ஒன்று, நான் இன்னும் நகரத்தில் நிரந்தரமாக குடியேறவில்லை. அண்ணனுடன் எனக்கு சில முக்கியமான வேலைகள் பாக்கியுள்ளன. நான் அண்ணியின் பக்கம் ஏதாவது சொன்னால் அண்ணன் என் மீது கோபப்படலாம், வீட்டிலிருந்து போக சொல்லலாம். அதனால் இந்த விஷயத்துல அமைதியாக இருப்பதே நல்லது என்று நான் நினைத்தேன். கனத்த மனதுடன் என் அறை பக்கம் போனேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அண்ணி திடீரென்று என் அறைக்கு வந்தாங்க. என் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டாங்க. அவர்கள் அறைக்கு வந்தபோது இரவின் பல்பு வெளிச்சத்தில் அவர்கள் என் பக்கத்தில் படுத்து கொண்டிருப்பது எனக்கு தெரிந்தது. அந்த நேரத்தில் நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் திடீரென்று அவர்கள் என் கையை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் என் அருகில் வந்ததை பார்த்தபோது நான் கொஞ்சம் திடுக்கிட்டேன். ஆனால் திடீரென்று அண்ணியின் அழுகை சத்தம் கேட்டது. இதனால் நான் இன்னும் பதட்டமடைந்தேன். உடனே நான் அறையின் விளக்கை போட்டேன். அண்ணியை பார்த்து எழுந்து உட்கார்ந்தேன். நான் எழுந்தவுடன் அண்ணியும் எழுந்து உட்கார்ந்தார்கள். ஆனால் இப்போது என் தோளில் தலை சாய்த்தார்கள். நான் அவர்களை கேட்டேன், அண்ணி நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்க என்னிடம் எதையாவது சொல்லணும்னு நினைச்சா தெளிவா சொல்லுங்க. இப்படி என் அறைக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணனும் வீட்டில்தான் இருக்கார். அவர் உங்களை இந்த நிலையில் பார்த்தா வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் என்றேன். அதுக்கு அவங்க, உங்க அண்ணன் என் மேல கத்திக்கிட்டே பார்ட்டிக்கு போயிட்டார். நான் உன்னை என்னோட சொந்தம்னு நினைச்சு என் மனசுல இருக்கிறத சொல்ல வந்தேன். ஆனா நீ என்ன அண்ணியின் மாதிரி நினைச்சு தள்ளி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இதை சொல்லிவிட்டு அண்ணி கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து போக தயாரானார்கள். நான் அவர்களை தடுக்க அவர் கையை பிடிக்க போனேன். ஆனால் அதற்குள் அண்ணி திரும்பி என் கையை பிடித்துக்கிட்டாங்க. கோகுல், தயவு செஞ்சு என்னை தள்ளி வைக்காத, உன் காதலுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் என்றார். எங்க அண்ணி எந்த பயமும் இல்லாம தன் மனசுல இருந்த எல்லா உணர்வுகளையும் என் முன்னாடி சொன்னாங்க. அவங்கள பார்த்து நான் மயக்கமடைகிற மாதிரி இருந்தேன். நான் எதுவும் சொல்லவில்லை. பின்பு இருவரும் அவரவர் அறைக்கு தூங்க சென்றோம். ஆனால் மறுநாள் காலையில் எங்கள் கண்கள் திறந்தபோது அண்ணி என் அறையில் இருந்தாங்க. நான் எழுந்து பேசி கொண்டிருக்கும்போது அவங்க ஃபோன் ரிங்காச்சு. அப்போது அவர்களுக்கு அண்ணனை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறது தெரிந்தது.
அண்ணனோட இந்த செய்தியை கேட்டு அண்ணி ரொம்பவும் பதட்டப்பட்டார்கள். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணி என் கையை பிடித்துக்கொண்டு, நான் முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இரவு நான் சொன்ன எதையும் நீ உன் அண்ணன் கிட்ட எப்பவும் சொல்லாதேன்னு சொன்னாங்க. அண்ணி என்னிடமிருந்து விடை பெற்ற பிறகு ஆஸ்பத்திரியில அண்ணன் கிட்ட போக கிளம்ப ஆரம்பிச்சாங்க. நேத்து ராத்திரி அண்ணி என்கிட்ட தன் மனசுல இருந்ததை சொன்னாங்க. அவங்க தன் காதலை வெளிப்படுத்தினார்கள். என்னோட வாழ்க்கை நடத்த விரும்புவதாக சொன்னாங்க. ஆனா இந்த உறவை பற்றி நான் எப்பவும் தப்பான எண்ணங்களை வச்சுக்க முடியாது. நான் அண்ணியிடம் தெளிவாக சொன்னேன். நான் அவர்களை என் அண்ணி என்கிற முறையில் மட்டும்தான் பார்க்கிறேன். என் அண்ணனுக்கு துரோகம் பண்ண முடியாது என்றேன். அண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாள். அவள் சொன்னாள், என் கணவர் பணக்காரராக இருந்தார். ஆனால் என் வாழ்க்கையில் அன்பும் மரியாதையும் இல்லை. ஒரு கணவருக்கு பொருளாதார செழிப்பு முக்கியமில்லை, அவரது அன்பும் மரியாதையும் முக்கியம். எனக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கிற ஒரு சிறந்த துணையை நான் எப்பவும் தேடிக்கிட்டு இருப்பேன் என்றாள். நான் அவள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாத போது, உறவில் நம்பிக்கை முக்கியம் என்று நான் அவளிடம் சொன்னபோது அவள் கொஞ்சம் கோபப்பட்டாள். அதால் காலப்போக்கில் அவள் தன் கணவனின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வாள். அண்ணனும் கூட அவர்கள் உறவின் மதிப்பை புரிந்து கொள்வார் என்று எனக்கு உறுதியாக இருந்தது. அதே இரவு அண்ணன் பார்ட்டியிலிருந்து வீட்டுக்கு திரும்பும்போது விபத்து ஏற்பட்டு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்த செய்தி கேட்டு பதறிய அண்ணி ஆஸ்பத்திரிக்கு ஓடினாள். சில மணி நேரம் கழித்து அவள் அண்ணனை வீட்டுக்கு அழைத்து வந்தாள். அண்ணனை கவனித்து கொண்டாள். அடுத்த சில நாட்களில் அண்ணன் நடத்தையில் மாற்றம் ஏற்படுவதை நான் கவனித்தேன். கஷ்டமான நேரத்தில் மனைவியே கணவனுக்கு பெரிய ஆதரவு என்று அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அன்னிக்கும் கூட அவள் எப்போதும் தேடிக்கொண்டிருந்த அன்பும் மரியாதையும் அண்ணனிடமிருந்து கிடைக்க ஆரம்பித்தது. இந்த சம்பவம் எனக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு பணக்கார வீட்டிலும் சந்தோஷமும் அமைதியும் இருக்காது. உண்மையான சந்தோஷம் பணத்தில் இல்லை, ஆனால் உறவுகளில் உள்ள அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதலில் இருக்கிறது. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.